எவ்வளோ வேகமாக எங்கிட்டு இருக்க உலகம். எல்லார் முகத்துலேயும் ஏதோ ஒரு பரபரப்பு. ஒரு நிமிஷம் நின்று யோசித்து பார்த்தா நம்ம கடந்து போகிற நூற்றுக்கணக்கான முகங்களுக்குள்ளேயும் ஏதோ ஒரு கதை ஒளிஞ்சிட்டு தான் இருக்கு. அப்படி நாம் கேள்விப்பட்ட இல்லை சந்தித்த கதாபாத்திரங்களை பற்றின நகர்வு தான் இந்த பதிவு. அதுக்கு முன்னாடி நீங்கள் இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி. என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும், கேளுடா. நமக்கு ஒருத்தரை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு அவங்க மேலே உரிமையும் இருக்கும், கோபமும் இருக்கும். அதோட விளைவு தான் சண்டைன்னே சொல்லலாம். ஒரு சிலர் நம்ம என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. ஒரு சிலர் நம்ம எவ்வளோ சொன்னாலும் பேசக்கூட மாட்டாங்க. நான் சொல்கிறேன், எனக்கு சரின்னு படுது சொல்கிறேன். எனக்கு உரிமை இருக்குது, உன்னோட உறவு இருக்குது, உன் மேலே அன்பு இருக்குது. என்னுடைய பேரன்பின் வெளிப்பாடு தான் இது. என்னுடைய பெரும் கோபத்தில் இருக்கிற பேரன்பை நீ புரிஞ்சுக்கலைன்னா நீ என் உறவினர். அப்படியே சண்டை போட்டு குளிச்சுக்கிட்டாலும் குறைஞ்சபட்சம் 5 நிமிஷம், அதிகபட்சம் 1 நாள் இல்லை 2 நாள் வரைக்கும் பேசாமல் இருப்போம். ஆனால் அதுக்கப்புறம் முடியாதுங்க. ஏன் நமக்கு பிடிச்சவங்க கூட அரை நாள் பேசாததுக்கே இப்படி இருக்கே. சூழ்நிலையினாலேயோ பிறவினாலேயோ காது கேட்க முடியாமல் பேச முடியாமல் இருக்காங்களே, அவங்க எல்லாம் தங்களோட சந்தோஷத்தை, கோபத்தை, திறமையை எல்லாம் எப்படி வெளிப்படுத்தியிருப்பாங்கன்னு யோசித்து பார்த்துருக்கோமாங்க. நம்பர் 1 வில்லியம் ஆடம்ஸ். இவர் ஒரு அமெரிக்கன் சாங் ரைட்டர். தன்னோட சொந்த வாழ்க்கையில் பல இன்னல்களை சந்தித்ததுக்கப்புறம் தன்னோட கனவை நோக்கி ஓடி வந்தார். இவர் தன்னோட கரியர்னால் அதிக மியூசிக் சவுண்ட்ஸ்க்கு தன்னோட காதுகள் ஆட்படுத்தப்பட்டு டென்னிட்டஸ்னால் பாதிக்கப்படுறாரு. காலப்போக்கில் இவருக்கு ADHD இருக்குங்கிறதையும் அவரே ஒத்துக்கிறார். நம்பர் 2 எடிசன். இவர் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. நம்ம எடிசனுக்கு கூட சின்ன வயசுலேயே காது கேட்கும் கோளாறுகள் இருந்திருக்கு. அவருடைய டீனேஜில் அவர் கம்ப்ளீட்டாக டெஃப் ஆகிறாரு. நம்பர் 3 ஹெலன் கில்லர். இவங்க தான் பிறந்த 18வது மாதத்தில் பிரெயின் ஃபீவர்னால் அஃபெக்ட் ஆகுறாங்க. அதனால் டெஃப் அண்ட் பிளைண்ட் 2 நாளையும் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஏர்லி டென்னிட்டஸ்னாலையும் ADHDனாலையும் பாதிக்கப்பட்ட வில்லியம் ஆடம்ஸ் இது வரைக்கும் 31 மில்லியன் ஆல்பம் சாங்ஸை வேர்ல்டு வைடு சோல்ட் அவுட் பண்ணியிருக்காருன்னு அவங்களால நம்ப முடியுதான். நம்ம 2வதாக பார்க்கக்கூடிய எடிசன் தன்னோட டீனேஜ் வாழ்க்கையே இருளாக போயிருந்தாலும் இந்த உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்கணுங்கிறதுக்காக நம்மளுக்காக லைட்டை கண்டுபிடிச்சிருக்காரு. நம்ம 3வதாக பார்த்த ஹெலன் கில்லர், தி ஃபஸ்ட் டெஃப் அண்ட் பிளைண்ட் பர்சன் டு கிராஜுவேட் ஆஸ் BA. எல்லாமே சரியாக இருந்தும் வாழ்க்கையை பிரச்சனையாக பார்க்குற மனுஷங்களுக்கு மத்தியில் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதை சரியாக அணுகினா வெற்றி நிச்சயம் இருக்குது. இவங்க 3 பேரும், இவங்களை போன்ற நபர்களும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருப்பாங்கிறத நம்புகிறேன். இது போன்ற மேலும் பல வீடியோக்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டால்ஃபின் டாக்ஸ். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.